இதுக்கு யாரை யூஸ் பண்றோம் அப்படினா ஸ்ட்ரக்சர் இன் அரே. ஓகேங்களா? அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் ப்ரோக்ராம் தான் இது. இதுல ஸ்ட்ரக்சரோட நேம் என்னப்பா? ஸ்டூடண்ட். ஸ்ட்ரக்சரோட நேம் என்ன? ஸ்டூடண்ட். இருக்கா? ஸ்ட்ரக்சரோட மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸ்ட்ரக்சரோட வேரியபிள் எஸ். சரியா? அப்ப ஒரே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம் அப்படினா ஒரு ஸ்டூடண்ட்க்கு மட்டும் தான் இந்த டீடைல்ஸ் வாங்க முடியும். இப்போ நம்ம கிளாஸ்ல 47 ஸ்டூடண்ட்ஸ் இருக்கானா 47 ஸ்டூடண்ட்ஸோட டீடைலும் வாங்கணும். அப்ப ஒவ்வொரு டைமும் ரோல் நம்பர் நேம் மார்க் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு டைமும் நம்ம வேரியபிள் அலோகேட் பண்ணி மெமரி ரைஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் குரூப்பா எஸ் ஸ்டூடண்ட்க்கு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அதுக்கு எஸ்ங்கிற வேரியபிள் வெச்சிருக்கோம். சரிங்களா? இதுல சோ இப்ப S0 யாரா இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் இருப்பாங்கல்ல அவங்க அப் டு S46 வரைக்கும். அரே இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்டட் வித் 0. சரிங்களா? சோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கும்? 47 0 to 46 47. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லிருக்கோம்? அதாவது ஸ்ட்ரக்சரோட மெம்பர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லிருக்கோம். யார் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம்? ஸ்ட்ரக்சரோட வேரியபிள்ஸ். ஓகேங்களா? இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கோம். மேக்ஸிமம் அரேல நம்ம டேட்டாவை வாங்குறோம் அப்படினாவே ஃபார் லூப் உள்ள வந்துருவாங்க. 0 1 2 3 அப் டு நம்ம எவ்வளவு லிமிட் கொடுத்திருக்கோமோ அது மாதிரி. சரிங்களா? இப்போ நம்ம 47 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வாங்கணுமா 0 ல ஸ்டார்ட் பண்ணி 46. ஓகேங்களா? அப்ப 47 ஸ்டூடண்ட்ஸ்க்கு இதே டேட்டா வரும். ஃபர்ஸ்ட் டைம் I = 0 கண்டிஷன் ட்ரூ உள்ள வந்து லாக்ல வரும்போது லாக் ஓபன் ஆகுது. என்டர் தி ஸ்டூடண்ட் நேம் S of I. I ல என்ன வேல்யூ இருக்கும்? 0. S of 0 டாட் நேம் ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்டோட நேம் ரிசீவ் பண்ணு. அடுத்து இங்க S of 0 ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்டோட ரோல் நம்பர் ரிசீவ் பண்ணு. அடுத்து S of 0 ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்டோட மார்க். இது எவ்வளவு ரிப்பீட் ஆகும்? up to 46. அப்டேஷன் ஆகும். அப்டேஷன் ஆகும்போது 1 ஆகும். 1 வந்து கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷன் 2 ஆகும். திருப்பி S of 1 க்கு நேம் ஆகும். S of 1 க்கு அடுத்து மார்க் ரோல் நம்பர் எல்லாமே ரிசீவ் பண்ணும். up to எது வரைக்கும் வரும்? 46 ஆ 47 ஆ? 46 ஏனா less than or equal to. வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஐட்ரேஷன் வரப்ப இன்கிரிமென்ட் ஆன 47 கண்டிஷன் ஃபால்ஸ் எக்ஸிட் ஆகும். கான்செப்ட் புரியுதா? அப்ப 0 ஸ்டூடண்ட்க்கு எப்படி நேம் ரோல் நம்பர் மார்க் வாங்குதோ அதே மாதிரி அப் டு 46th ஸ்டூடண்ட்க்கும் நேம் ரோல் நம்பர் மார்க் ரிசீவ். 47th போகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். சோ எக்ஸிட் फ्रॉम தி பிளாக். பிளாக் எங்க முடியுது? முடிஞ்சிச்சா? அடுத்து இப்போ வாங்குது ஃபுல்லா கெட் டேட்டா. நம்ம டேட்டாவை ரிசீவ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி டேட்டாவை டிஸ்ப்ளே பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிருக்கோம். எத்தனை ஸ்டூடண்ட்க்கு? 47 ஸ்டூடண்ட்க்கு. என்ன சொல்லிருக்கோம்? print a student name percentage s. s means percentage s na string. percentage d na integer. percentage c na character. f na float. இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? percentage s means string. s of I. இப்போ I ஓட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் டைம் என்டர் ஆகும்போது 0. 0 ஸ்டூடண்டோட நேம் டிஸ்ப்ளே பண்ண சொல்லிருக்கோம். ஓகேங்களா? இதோட வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட். ஓகே. அடுத்து 0 ஸ்டூடண்டோட ரோல் நம்பர், 0 ஸ்டூடண்டோட மார்க் அப் டு எது வரைக்கும் டிஸ்ப்ளே பண்ணும்? 46 வரைக்கும். 47 போகும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது எக்ஸிட் फ्रॉम தி பிளாக். ஓகேவா? இதோட முடிஞ்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் ரோல்
கிடையாது.